வணக்கம். நான் உங்கள் பிரவீன் பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. ரீசெண்டாக நம்ம ஒரு ஃபார்முக்கு போயிருந்தப்போ ஒரு அன்னோன் டெத்ஸ் நிறையா இருந்துட்டு இருந்துச்சு. அது நாங்கள் ஸ்டடி பண்ண போயிருந்தப்போ என்ன ரீசன் கண்டுபிடிச்சோம்னா, கள்ளக்கொடியில் ஃபங்கஸ் இருந்திருக்கு. அந்த ஃபங்கஸை அவங்க சரியாக கவனிக்காமல் ஆட்டுக்கு கன்னியூஸாக ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃபீட் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபங்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போய் லிவரை டேமேஜ் பண்ணி நிறைய ஆடுங்களை இறக்க வச்சிருக்கு. ஆனால் நம்ம கள்ளக்கொடியை பார்க்குறப்போ ஃபங்கஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி வைக்கோல் போடுறப்பையும் ஒரு சிலர் என்னன்னா வைக்கோல் ஈரத்தோட சுத்திடுறாங்க. அந்த டைம்ல ஃபங்கஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு தேடி பார்க்குறப்போ மார்க்கெட்ல அந்த டைம்ல எந்த சொல்யூஷனும் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா நானும் எங்கள் நியூட்ரிஷனல் டீமும் சேர்ந்து ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். R&D பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த ஃபிளாரிவா ட்ரை ஃபோடர் என்ரிச்சர். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ நார்மலாக கள்ளக்கொடி வைக்கோல்லாம் ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கும். அது நம்ம ஆர்டர் சாப்பிட்டுட்டு அதோட லெவலுக்குள்ளே தான் இருக்கு. இதனால என்ன பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஏன் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரச்சனை. இது அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும்னா 1000 கட்ஸ் பண்ணும். அதாவது ஒரே அடியா அனிமலை கொள்ளாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதோட வளர்ச்சி டிராக் டவுன் பண்ணும். அப்படி டிராக் டவுன் பண்றப்ப நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, நம்ம ஆடு இப்போ ஜெனடிக் பொட்டன்ஷியல் இருக்கும், நல்ல ஃபீடு கொடுத்துருப்போம், லிவர் டானிக் கொடுத்துருப்போம், மெடிசின்ஸ் கொடுத்துருப்போம், எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருப்போம். ஆனால் 5 கிலோ வர வேண்டிய இடத்துல 4 கிலோ தான் வந்திருக்கும். அந்த 1 கிலோ எதனால கட் டவுன் ஆகும்னா, நம்ம கொடுக்குற ட்ரை ஃபோடர்ல ஒரு ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்கஸ் அனிமலோட ஃபுல் பொட்டன்ஷியல் வளர விடாம கொஞ்சம் கட் டவுன் பண்ணுங்க. அதனால இந்த ட்ரை ஃபோடர்ல இருக்கிற ஃபங்கஸை நம்ம கேர் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ட்ரை ஃபோடர் ரொம்ப நல்லதா இருந்தாலும் அதுல சில ரெசிஸ்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. அதாவது டானின்ஸ் அண்ட் லிக்னின்ஸ் மாதிரி ரொம்ப ஹார்டான ரெசிஸ்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அது இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னா, ஆடை அந்த ட்ரை ஃபோடரை ஃபுல்லா செரிக்க விடாம வேஸ்டா மென்யூர் வழியா வெளியில வந்துட்டுருங்க. அந்த டானின்ஸை பிரேக் பண்ணி அந்த ட்ரை ஃபோடரை அதிகமாக செரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சாஃப்டான மெட்டீரியலா மாற்றணும் தாங்க இந்த ட்ரை ஃபோடர் என்ரிச்சர். இதுல ஈஸ்ட் பேஸ்டு ஹைட்ரோலைட்ஸ், என்சைம்ஸ் அண்ட் மோல்ட் இன்ஹிபிட்டர்ஸ், இது மாதிரி ரிச்சான காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ற வசி அந்த ட்ரை ஃபோடரை சாஃப்டன் பண்ணி அதை அதிகமாக செரிக்க வைக்கும். அதனால ஆடுக்கு ஒரு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் கேரண்டியா நம்மளால கொண்டு வர முடியும். இந்த ட்ரை ஃபோடர் என்ரிச்சர் ஆட்டுக்கு மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆடு மாடு ட்ரை ஃபோடர் என்னென்ன அனிமல் சாப்பிடுதோ எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ஒரு ஸ்டடியில இதை ட்ரை ஃபோடர் என்ரிச்சர் ஸ்ப்ரே பண்ணி வைக்கோல் கொடுத்த மாடு ஒரு 200லேருந்து 350 ml கிட்டத்தட்ட 400 ml வரைக்கும் அதிகமாக பால் கறந்ததா ரெக்கார்டு இருக்குங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, அதில் இருக்கிற மோல்ஸை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கோலில் இருக்கிற ஃபைபரை சாஃப்டன் பண்ணி அதிகமாக செரிக்க வச்சதுனால ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அதிகமான எனர்ஜி கிடச்சி அந்த பால் உற்பத்தியும் ரொம்ப அதிகமாகுது. இப்போ இந்த ட்ரை ஃபோடர் என்ரிச்சரை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த ட்ரை ஃபோடர் என்ரிச்சரை 1 லிட்டர் எடுத்து நம்ம 15 to 20 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 1 டன் ஆஃப் ட்ரை ஃபோடரை யூஸ் பண்ணலாங்க. 1 டன் ஆஃப் ட்ரை ஃபோடரை அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்துச்சுன்னா, 1 லிட்டர் ஃபிளாரிவா 40 கட்டு வைக்கோலுக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க. ஒரு வைக்கோலுங்கிறது சாதாரணமாக 25 கிலோல தான் இருக்கும். கள்ளக்கொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 கட்டு கள்ளக்கொடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாங்க. அப்படி இல்லை நான் சோளத்தட்டுக்கு ஸ்ப்ரே பண்ணி மாட்டுக்கோ ஆட்டுக்கோ கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா, ஒரு டிராக்டர் ஃபுல்லாக வர சோளத்தட்டுக்கு ஒரு 2 லிட்டரு அளவில் ஸ்ப்ரே பண்ணால் போதுங்க. அதனால இது உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப பர்டனாக இருக்காது. ஃபிளாரிவாவோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 950 வருங்க. நம்ம பிஆர் ஃபீட்ஸில் எப்போதுமே ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருப்போம். அதனால இப்போ நம்ம 750க்கு 1 லிட்டர் கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ்நாட்டில் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் கொரியர் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது 1 லிட்டரு 750 ரூபான்னு பார்க்குறதோட ஒரு கட்டு வைக்கோலுக்கு 20 ரூபா ஆகுங்க. 20 ரூபா ஜாஸ்தியாகி ஒரு கட்டு வைக்கோல் 4 மாட்டுக்கு போட்டிங்கன்னா 4 மாடு 6 லிட்டருங்கிற வரைக்கும் உங்களுக்கு 2 லிட்டர் வரைக்கும் பால் கூட கிடக்குங்க. 2 லிட்டரு பாலோட ப்ரைஸ் நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. இதை கொஞ்சம் ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து நல்ல ப்ராஃபிட் நீங்க எடுக்கலாம். இதே மாதிரி தான் ஆட்டுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா 200 கிராம் to 1/4 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கூட கிடைக்குங்க. அதை நீங்க மீட் ப்ரைஸோட கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அதோட டிஃபரன்ஸ் தெரியும்.